பின்மாற்றத்திலிருந்து மீண்டு எழுவதற்கு அவர் சிட்சைகளை அனுமதிக்கிறார். எபிரேயர் 12 அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறதை போல எந்திரமா செய்யறாரா? தகப்பன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிற போல நான் உங்களுக்கு சொல்றேன். எதற்காக சிட்சை என்றால் அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். இளையகுமாரன் தகப்பனிடத்தில் இருந்தார், தகப்பனுடைய அரவணைப்பில் இருந்தார், தகப்பனுடைய ஆலோசனை இருந்தார், தகப்பனுடைய அன்பில் இருந்தார், தகப்பனுடைய உறவில் இருந்தார். அவர் குறிப்பிட்ட சூழலிலே தகப்பனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு அவரை விட்டு பிரிந்து செல்கிறார். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அவர் எங்க பிரிஞ்சு போய் தன்னுடைய ஆசிகள் எல்லாம் செலவழித்த பின்பு தேசத்துல என்ன வந்துச்சு? பஞ்சம் உண்டாய். இந்த இளையகுமாரனும் குறைவுபட தொடங்குகிறார். குறைவுபட தொடங்கி ஒரு மனுஷன்கிட்ட போய் வேலைக்கு போறாரு. அங்க சாப்பிடுறதுக்கு சோறு கிடைக்கல. பன்றிக்கு கிடைக்கக்கூடிய தவிடாது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடும் போது பன்றிக்கு கிடைக்கக்கூடிய தவிடு கூட என்ன தெரியுமா செய்யல, கிடைக்கல. அப்ப என்ன வருது? அப்ப பண்டிகை கிடைக்கக்கூடிய தவிடு கிடைக்காம இருந்தது நல்லது தானே? தேசத்துல பஞ்சம் வந்தது நல்லது தானே? இது ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தங்களும் இதுதான். நமக்கு புத்தி தெளிவு வருவதற்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் வருவதற்கும், அவருடைய அரவணைப்பின்குள்ளாக நாம் வருவதற்கும், அவருடைய அந்த பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக வருவதற்கும் நம்முடைய வாழ்க்கையில சில சிட்சைகளை அவர் அனுமதிக்கிறார். யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி எங்க தெரியுமா போனாரு? அவர் விரும்பின இடத்திற்கு செல்கிற பொழுது கடல் என்ன தெரியுமா ஏற்பட்டுச்சான்? கொந்தளிப்பு ஏற்பட்டது. கொந்தளிப்பு உண்டு பண்ணது யார்? கொந்தளிப்பு நல்லது தானே? அந்த கொந்தளிப்பு வந்ததுனால எங்க போனார்? நினிவேக்கு போனார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில வனாந்தரங்கள் அவசியம், சில கொந்தளிப்புகள் அவசியம், சில இருளான அனுபவங்கள் அவசியம். அதை நம்ம விரும்பல, ஆனாலும் தேவன் அவைகளை அனுமதிக்கிறார். எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் பிரதர் வியாதி என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். எவ்வளவு வேலை பார்த்தாலும் பிரதர் பொத்தலான பையில போய் பைசா விழுறது மாதிரி என்ன செய்கிறது? விழுகிறது. அதற்கு காரணங்கள், அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் அவருடைய திட்டத்தினுடைய மையத்தில் இருக்கிறோமா? சில திடீர் அடிகள், விபத்துகள், மரணங்கள், சில தொடர் தோல்விகள், வியாதிகள், சில தடைகள், சில எதிர்பார்ப்பில் ஏமாற்றம், இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் நம்முடைய நிலைகளை ஆராய்ந்து பார்த்து சரி செய்வதற்காக தேவன் உண்டு பண்ணக்கூடிய தருணங்கள், வாய்ப்புகள்.